This video sponsored by BuyMote. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இரவோடு இரவாக பறந்த ஃபோன் கால். எல்லையில் என்ன நடக்கிறது? இராணுவ ஜெனரல்களுடன் அமித்ஷா தீவிர ஆலோசனை. காஷ்மீர் உட்பட பல பகுதியிலும் நேற்றிரவு திடீரென பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை இந்தியா முறியடித்து விட்ட போதிலும் எல்லையிலும் மிகவும் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்தவுடனேயே உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லை பாதுகாப்பு ஜெனரலுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். ஆபரேஷன் சிந்தூரை இந்திய இராணுவம் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறது. இதற்கிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தே தீருவேன் என பாகிஸ்தான் இருக்கிறது. ஏற்கனவே புதன்கிழமை இரவு இந்தியாவின் 15 நகரங்கள் மீது தாக்குதல் நடத்த முயன்ற நிலையில் அதை இந்தியா முறியடித்திருக்கிறது. இதற்கிடையே நேற்று வியாழன் இரவு மீண்டும் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. காஷ்மீர் தொடங்கி பல இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்த பாகிஸ்தான் முயன்றது. இருப்பினும் அதை இந்தியா பாதுகாப்பு படை வெற்றிகரமாக தாக்கி அழித்தது. இதன் காரணமாக எல்லையில் இப்பொழுது உச்சக்கட்ட பதற்றம் நிலவி வருகிறது. மேலும் எல்லை முழுக்க அலர்ட் மோடில் பாதுகாப்பு படையினர் இருக்கிறார்கள். இரு தரப்பினருக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வியாழக்கிழமை இரவு எல்லை பாதுகாப்பு படையினர் இயக்குனர் ஜெனரலுடன் பேசியிருக்கிறார். பாதுகாப்பு தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்த உடனேயே எல்லை பாதுகாப்பு படைகளின் இயக்குனர் ஜெனரல்களை தொடர்பு கொண்ட அமித்ஷா அங்கு நிலவும் சூழல் குறித்து கேட்டறிந்தார். இந்தியாவின் விமான சேவை பெரிதாக பாதிக்கப்படவில்லை. வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு சில விமான நிலையங்கள் மட்டுமே மூடப்பட்டுள்ளன. மற்றபடி டெல்லி உட்பட முக்கிய நகரங்களில் விமான சேவை இயல்பாகவே இருக்கிறது. இதற்கிடையே விமான நிலைய பாதுகாப்பு குறித்தும் அமைச்சர் அமித்ஷா மத்திய தொழில்துறை பாதுகாப்பு அடிப்படை படையின் இயக்குனர் ஜெனரல்களுடன் ஆலோசித்துள்ளார். உள்துறை அமைச்சர் என்பதால் எல்லை பாதுகாப்பு படை அமித்ஷா கட்டுப்பாட்டில்தான் வரும். இதன் காரணமாகவே தாக்குதல் குறித்து தகவல் கிடைத்தவுடனே இரவோடு இரவாக அமித்ஷா ஆலோசனை நடத்தினார். நேற்றிரவு சர்வதேச எல்லைக்கு அருகில் உள்ள ஜம்மு, பதான்கோட் மற்றும் உதம்பூர் ஆகிய இராணுவ நிலையங்களை பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இருப்பினும் இந்திய பாதுகாப்பு படைகள் இந்த தாக்குதலை வெற்றிகரமாக முறியடித்துள்ளன. உயிரிழப்போ காயமோ அல்லது எந்த ஒரு பொருள் சேதமோ கூட ஏற்படவில்லை. பாகிஸ்தான் இராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி எல்லையில் தொடர்ச்சியாக துப்பாக்கி சூடு மற்றும் ஹெல்த் தாக்குதலை நடத்தி வருகிறது. ஜம்மு அண்ட் காஷ்மீரின் குப்வாரா, டாங்தாரா மற்றும் கான்வர்ஷ் பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு இந்தியாவும் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த மோதலை பொறுத்தவரை இந்தியா எந்த ஒரு இடத்திலும் முதலில் தாக்குதல் நடத்தவே இல்லை. இந்தியா அமைதி கொண்டு வரவே விரும்புகிறது. அதே நேரம் பாகிஸ்தான் தாக்குதலை நடத்துவதற்கு தக்க பதிலடியை மட்டுமே இந்தியா கொடுத்து வருகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.